ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான யூனிக்கான ஹோம்மேட் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி சாக்லேட்ஸ் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு சாக்லேட்ஸுக்கு தேவையான ஸ்ட்ராபெரி ஜாம் ஃபில்லிங்ஸை ரெடி பண்ணுறதுக்காக 500 கிராம்ஸ் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸை எடுத்திருக்கிறேன். ஸ்ட்ராபெரிஸை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். சின்ன சின்ன துண்டாக எவ்வளவுக்கு கட் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு ஈஸியாக மெல்ட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்த ஸ்ட்ராபெரிஸை பேன் ஒன்றில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 120 கிராம்ஸ் பவுடர் சுகரையும் சீட்ஸை எடுத்துட்டு ஒரு பாதி தேசிக்காயையும் பிழிஞ்சு சேர்த்துக்கொள்ளலாம். இனி குக்கரை லோவுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையில் வச்சு சுகரோட ஸ்ட்ராபெரிஸ் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகும் வரைக்கும் காய்ச்ச வேணும். பார்த்தீங்கன்னா தெரியும், சுகர் ஃபுல்லாக மெல்ட் ஆகி ஸ்ட்ராபெரிஸும் மெல்ட் ஆக துவங்கி இருக்குது. ஸ்ட்ராபெரிஸ் பாயில் ஆகும்போது சாஃப்டாக துவங்கும். அப்போ நல்லா மசிச்சு விட்டுக்கொள்ளணும். உங்களுக்கு விருப்பமண்டா ஃபுல்லாக ஸ்ட்ராபெரிஸை மசிச்சு விட்டு கொள்ளலாம். சாப்பிடும்போது ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் கடிப்பட்டால் நல்லா இருக்கும். அதால் நான் கால்வாசி ஸ்ட்ராபெரிஸை மசிக்காமல் அப்படியே விட்டுருக்கிறேன். இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துருக்கிறேன். நல்லா திக்காகினா ஆறின பிறகு இன்னும் திக்காக துவங்கும். ஸோ ஓரளவு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் வரைக்கும் காய்ச்சினா போதும். சுகரும் ஸ்ட்ராபெரிஸும் சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி சரியான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்குது. எடுத்து பார்க்கும்போது திக்காக இப்படி ஊற்றுப்படுற கன்சிஸ்டன்சியில் இருந்தால் குக்கரை ஆஃப் பண்ணி எடுத்துக்கொண்டா சரி. ஸ்ட்ராபெரி ஜாம் ரெடி ஆயிட்டுது. இனி ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரி சாக்லேட்ஸை செய்தெடுத்து கொள்ளலாம். இதுக்காக நான் 200 கிராம்ஸ் மில்க் சாக்லேட்டை டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதுக்கு பதிலாக உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் சாக்லேட் அல்லது டார்க் சாக்லேட்டை யூஸ் பண்ணி கொள்ளுங்க. கட்டி ஏதும் இல்லாமல் சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிட்டுது. இனி சாக்லேட் மோல்டு ஒன்றில் ஃபர்ஸ்ட் லேயராக ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு டீஸ்பூன் மெல்டட் சாக்லேட்டை சேர்த்துக்கொள்கிறேன். கெப் ஏதும் இல்லாமல் ஷேப் பண்ணி விட்டுக்கொள்ளணும். இனி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அரை டீஸ்பூன் ஸ்ட்ராபெரி ஜாமை ஃபில் பண்ணி கொள்ளுவோம். லாஸ்ட்டில் ஒரு டீஸ்பூன் சாக்லேட்டை ஒவ்வொன்றிலையும் சேர்த்துக்கொள்கிறேன்.
எல்லாத்தையும் கேப் ஏதும் இல்லாமல் நல்லா ஷேப் பண்ணி விட்டு கொண்டு செட் ஆகிறதுக்காக 2 to 3 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான யூனிக்கான ஹோம்மேட் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட்ஸ் ரெடி ஆயிடுச்சுது. இதை ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெர்ரிஸோடு சேர்த்து சாப்பிடும்போது சாக்லேட்டும் ஸ்ட்ராபெர்ரிஸும் சேர்ந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.